இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு விஜய் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கு குமரன் ஒரு குழந்தையோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தா நீ இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுப்பியா அப்படின்னு சொல்லி விஜய் அடிக்கிறாரு. அப்ப விஜயோட பாட்டி என்னோட பேரனையே நீ அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி குமரனை தடுக்கிறாங்க. அதுக்கு காவேரியோட பாட்டி ஏமா நீ விஜயோட சட்டையை பிடிச்சி அடிச்சதுக்கு இப்படி கோவப்பட்டு கேட்குறீங்களே, என்னோட பேத்தி காவேரியோட வாழ்க்கையை உங்க பேரன் கெடுத்ததுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜயோட பாட்டி பதில் எதுவும் சொல்ல முடியாத ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலையில ரொம்பவும் அமைதியா நிற்கிறாங்க. அப்புறம் கங்காவும் விஜயோட பாட்டி கிட்ட எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி உங்க பேரன் விஜய் எங்க காவேரியோட வாழ்க்கையை நாசமாக்கி இருக்கிறான், இதெல்லாம் நியாயமானு சொல்லி விஜய் பாட்டி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கும் பதில் சொல்ல முடியாம விஜய் பாட்டி அமைதியே நிற்கிறாங்க. அப்புறம் விஜயோட தாத்தா எனக்கே இந்த கான்ட்ராக்ட் விஷயம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தெரியும், ஆனா இப்போ விஜய் அதை எல்லாத்தையும் மறந்து காவேரியோட ரொம்ப சந்தோஷமா நல்ல விதமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப காவேரியோட அம்மா ஐயா இதுக்கு மேல பேசி உங்க மேல நாங்க எல்லாரும் வச்சிருக்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க அப்படின்னு விஜய் தாத்தா கிட்ட சொல்றாங்க. அப்ப விஜய் தாத்தா அவன் ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு காவேரியோட பாட்டி முதல்ல நிறுத்துங்க, எது உங்களுக்கு விளையாட்டு, ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளர வேண்டாமான்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப காவேரி அவங்க பாட்டி கிட்ட எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லி அடக்குறாங்க. அதுக்கு அவங்க பாட்டி நீ வாய மூடுடி, பரம்பரைக்கே இல்லாத ஒரு அசிங்கத்தை நீ பண்ணிட்ட, நீ வீட்டுக்கு வா, உன்னோட காலை முறிச்சு மூளையில வைக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இதே மாதிரியான சீரியல் அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.